ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்கனவே ஏப்ரல் 2024 உண்டான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புறது, ஆன்லைனில் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறது எல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு உண்டான எக்ஸாம் டைம் டேபிள் இன்றைக்கி விட்டுருக்காங்க. அந்த எக்ஸாம் டைம் டேபிள் வந்து யாருக்கு என்னென்ன எக்ஸாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஏற்கனவே நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல் அப்படியே வந்து உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணி விட்றோம், நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் யாரும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் சேர்ந்துக்கலாம். நம்ம யூனிவர்சிட்டி சம்மந்தமாக எந்த ஒரு அப்டேட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு வந்து அதில் அப்டேட் பண்ணுவோம். எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் 2 செஷனாக நடக்கும். அது ஏதாவது ஒரு செஷனில் உங்களுக்கு நடக்கும். மார்னிங் செஷனாக இருந்துச்சுன்னா 9:30 to 12:30, ஆஃப்டர்நூன் செஷனாக இருந்தால் 2 to 5, 3 hours இந்த வரில் வந்து உங்களுக்கு நடக்கும். இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாமே எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இந்த மாதம் 18ஆம் தேதி வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பார்ட் 1 இங்கிலீஷ், உங்களுக்கு பார்ட் 1 லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. நீங்கள் என்ன லாங்குவேஜ் எடுத்திருக்கீங்களோ பார்ட் 1ல் அந்த பார்ட் 1 லாங்குவேஜஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஹிந்தியாக இருக்கட்டும், அரபிக்காக இருக்கட்டும், தமிழ், மலையாளம் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் 1 என்ன எடுத்திருக்கீங்களோ அந்த எக்ஸாம் வந்து நடக்குது. அது ஃபோர்நூன் செஷனில் வர 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு நடக்குது. உங்களோட சப்ஜெக்ட் கோடு எல்லாமே ரைட் சைடில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இல்லை எந்த சப்ஜெக்ட் கோடு கொடுத்தீங்களோ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் லாங்குவேஜ், அது இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லாங்குவேஜ் உங்களுக்கு 2வது பேப்பர் இருக்கும் பார்ட் 2ல். அந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க அந்த பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை அடுத்த நாளே உங்களுக்கு ஜூன் 19 புதன்கிழமை இந்த எக்ஸாம்ஸ்லாம் இந்த டேட் படி உங்களுக்கு நடக்கும். அதனால் இதை பார்த்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 2 பேப்பருமே காமன் தான் எல்லாத்துக்கும், அதனால் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்ட் 2 இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா பார்ட் 2 இங்கிலீஷில் உங்களுக்கு அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் பேப்பர் உங்களுக்கு, அதாவது லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர் என்ன கோர்ஸ் எடுத்துறீங்களோ அவங்களுக்கு உண்டான உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 இங்கிலீஷ் வந்து 20, 21, 22 இந்த 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த ப்ரோஸ், இந்த SE 1 இருக்குது பார்த்திங்களா, அந்த கோடுக்கு உண்டான எக்ஸாம் நடக்குது. ப்ரோஸ், எக்ஸ்டென்ஷன், ரீடிங் இதெல்லாம் நடக்குது. போயட்ரி, ட்ராமா இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21ஆம் தேதி வியாழக்கிழமை, அதேமாதிரி 21 வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா EVS என்விரான்மெண்டல் சயின்ஸ் இது நடக்குது. அது 2017 உங்களுக்கு வந்து EVS இந்த பேப்பர் இருக்குது. இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்நூன் செஷனில் நடக்குது. இந்த டைம் டேபிள் பார்த்திங்கன்னா BA தமிழ் சேர்ந்தவங்களுக்கு BA தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதியில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து 24th ஆரம்பித்து உங்களுக்கு 24th ஆரம்பித்து அதுக்கப்புறம் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அது 24th மண்டே வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம், அந்த சப்ஜெக்ட் கோட் இருக்குது பார்த்திங்கன்னா TA5, தமிழ் 5, தமிழ் 6, அதுக்கப்புறம் தமிழ் 7 இதெல்லாம் பார்த்திங்கன்னா 24, 25, 26 இந்த டேட்டில் நடக்குது. அதனால் நீங்கள் இந்த டேட் படி உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். BA தமிழுக்கு. BA இங்கிலீஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா BA இங்கிலீஷுக்கு 24ஆம் தேதி ஆரம்பித்து உங்களுக்கு வந்து 2ஆம் தேதி ஜூலை 2 வரைக்கும் எக்ஸாம் நடக்குது. இந்த இருக்க கோடு படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபோர்நூன் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் அதனால் இந்த செஷன் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்னன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது BA இங்கிலீஷ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த டைம் டேபிள் பார்த்திங்கன்னா BA எக்கனாமிக்ஸ், இந்த BA எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி ஆரம்பித்து இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா 24 ஜூன் ஆரம்பித்து 2 ஜூலை வந்து எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு முடியுது. அந்த சப்ஜெக்ட் கோடு என்னென்ன சப்ஜெக்ட் வந்து என்னென்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத சப்ஜெக்ட் கோடு வித் சப்ஜெக்ட் டைட்டிலோடு உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து BA எக்கனாமிக்ஸ் இந்த இது பார்த்துக்கலாம். இப்போ இடையில வந்து BA இங்கிலீஷ் கேட்டிருந்தீங்க, அந்த BA இங்கிலீஷ் வந்து படிக்கிறவங்க இந்த இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அந்தந்த சப்ஜெக்ட் உள்ளவங்க கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட உங்களோட சப்ஜெக்ட் கோடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா BA ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு உண்டானது. இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா 24 ஆரம்பித்து 2 ஜூலை வந்து எக்ஸாம்ஸ் வந்து முடியுது. பொதுவாக எல்லாத்துக்குமே 24, 18 ஆரம்பித்தாலும் சில டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு 24 ஆரம்பிச்சுட்டு 2ஆம் தேதி ஜூலை வந்து உங்களுக்கு முடிகிற மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குது. இது வந்து BBA கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த ஷெட்யூல் படி எக்ஸாம்ஸ் நடக்குது. சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் டைட்டில், ஆஃப்டர்நூன் ஃபோர்நூன் செஷன், டேட்டு, அதுக்கப்புறம் டே முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது BBAக்கு உண்டானது. அடுத்த பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டைம் டேபிள் படி உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். பிகாம் படிக்கிறவங்க யூனிவர்சிட்டியில் உங்கள் சப்ஜெக்ட் கூட நீங்கள் கரெக்டாக நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அந்தந்த டேட்டில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம்.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகாம் சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த எக்ஸாம்ஸ் வந்து இந்த டேட் படி உங்களுக்கு நடக்குது. சப்ஜெக்ட் கோட் நல்லா பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் ஹால் டிக்கெட்லேயே சப்ஜெக்ட் கோட் வந்து பிரிண்ட் ஆகி வரும். அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். அதில் பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டைம் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் செஷன், அதுக்கப்புறம் டேட் இது படி இந்த என்ன சப்ஜெக்ட் கோட் படி உங்களுக்கு நடக்குதுன்னு இதுவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இதுங்க லைப்ரரி சயின்ஸ் படிக்கிற அவங்களுக்கு வந்து இந்த கோடு வந்து போட்டிருக்காங்க. இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24th ஆரம்பித்து உங்களுக்கு 29th உங்களுக்கு முடிஞ்சிருது. நீங்கள் அதனால் இந்த லைப்ரரி சயின்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அவங்க சேர்ந்தவங்க இந்த டைம் டேபிள் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த டைம் டேபிள் பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதில் இருக்க ஷெட்யூல் படி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். அதனால் நீங்கள் பார்த்துக்கலாம். இவங்களுக்கு இந்த பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஜூலை 5 வரைக்குமே உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ எந்தெந்த நாளில் எந்தெந்த எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அதிலே உங்களுக்கு வந்துடும். அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் சர்வீஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான டைம் டேபிள். அது அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் 24 ஆரம்பித்து அதுக்கப்புறம் 29ஆம் தேதியோடு உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து முடிஞ்சிடும். இந்த பேப்பர்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கோர்ஸுக்கு உண்டான டைம் டேபிள் உங்களுக்கு அந்த டே அதுக்கப்புறம் செஷன் என்ன பேப்பர் சப்ஜெக்ட் கோடு இதெல்லாமே இருக்குது. இந்த டேட் படி உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ யாரும் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தீங்கன்னா அதை நோட் பண்ணிக்கிங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி யோகா அண்டு ஹியூமன் எக்ஸலன்ஸ் இந்த கோர்ஸுக்கு உண்டான யார் ஜாயின் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு உண்டான ஷெட்யூல் இது. இவங்களுக்கு 24ஆம் தேதி ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2 வரைக்குமே எக்ஸாம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 தமிழ் இங்கிலீஷை தவிர இது வந்து மேஜர் பேப்பர் அலைட் பேப்பர்லாம் உங்களுக்கு இதில் வரும். அதனால் அந்த இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு உண்டான டைம் டேபிள் நீங்களும் வந்து உங்கள் கோடு வச்சு வெரிஃபை பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் கோடு அதுக்கப்புறம் உங்கள் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் மீன்ஸ் சப்ஜெக்ட் டைட்டில் என்ன பேப்பர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் அந்தந்த டேட்டுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான டைம் டேபிள். இந்த டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டானது. ஸோ நீங்கள் அவங்க வந்து இந்த டைம் டேபிளை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்தது பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு உண்டான எக்ஸாம் டைம் டேபிள். அவங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த டைம் டேபிள் படி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்களோட பேப்பருக்கு உண்டான டே இதெல்லாம் நல்லா குறித்து வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் இப்போதைக்கு வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஹால் டிக்கெட் வந்தோன்னா அதிலே உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். அதை பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். பிஎஸ்சி பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான எக்ஸாம் டைம் டேபிள். பிஎஸ்சி பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கோட் படி உங்களுக்கு இந்தந்த டேட்டில் இந்த கோடுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான எக்ஸாம் டைம் டேபிள் இந்த இதுதான். இதில் வந்து கரெக்டாக உங்களோட எக்ஸாம் டைம் டேபிள் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான எக்ஸாம் டைம் டேபிள். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி ஆரம்பித்து உங்களுக்கு 4ஆம் தேதி ஜூலை வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. என்னென்ன டேட்டில் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஃபோர்நூன் செஷன் மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் பேப்பராகவும், ஆஃப்டர்நூன் செஷன் இருந்துச்சுன்னா ஏதாவது அரியர் பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த அரியர் பேப்பராகவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் செஷன் முதற்கொண்டு நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். பிஎஸ்சி ஜியாகிரஃபி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான எக்ஸாம் டைம் டேபிள் அவங்களுக்கு 24ஆம் தேதி உங்களுக்கு ஆரம்பிச்சுட்டு ஜூலை 1ஆம் தேதியோட எக்ஸாம்ஸ் முடியுது. எந்தெந்த டேட்டில் எக்ஸாம்ஸ் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக அதில் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கோங்க. இது பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிஎஸ்சி ஐடி அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான எக்ஸாம் டைம் டேபிள் உங்களுக்கு உண்டான சப்ஜெக்ட் கோடு சப்ஜெக்ட் நேமு அதுக்கப்புறம் செஷன் டே எல்லாமே ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்தந்த டேட்டுக்கு அந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான எக்ஸாம் டைம் டேபிள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் 24ஆம் தேதி ஆரம்பித்து 29ஆம் தேதி உங்களுக்கு முடிச்சிருது. ஸோ அந்த ஃபோர்நூன் செஷன் எல்லாம் ரெகுலர் பேப்பர். ஸோ அந்த ரெகுலர் பேப்பர் முடிச்சதுக்கப்புறம் எதாவது அரியர்ஸ் இருந்துச்சுன்னா ஆஃப்டர்நூன் செஷன் நடக்குது. நீங்கள் அதையும் யாரும் அரியர் வச்சுருந்தீங்கன்னா அதுக்குண்டான செஷன் அதுக்கு உண்டான டேட்டு அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு போங்க. அதாவது ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன்னா என்னங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்க. பிஎஸ்சி
இந்த பிஎஸ்சி சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 24ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 24 ஆரம்பித்து 29ஆம் தேதி வரைக்குமே ஃபுல்லாக எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் கோடை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிலிட் வந்து பார்த்தீங்கன்னா பிலிட்டுக்கும் 24ஆம் தேதி ஆரம்பித்து ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். பிலிட்டுக்கு இந்த டைம் டேபிள் படி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துக்கணும். இது வந்து பிஏ அஃப்ஜாலுல் உலாமா, அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த கோர்ஸ் வந்து பிஏ இந்த உலாமா, இந்த கோர்ஸ் வந்து உலாமா கோர்ஸ் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 24ஆம் தேதி ஆரம்பிக்குது. 24ஆம் தேதி ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த பிஏ ஹிஸ்ட்ரி இது மாதிரி நீங்கள் படிக்கிற மாதிரி உங்களுக்கு பிஏ அஃப்ஜல் உலாமா அந்த இது இருக்கவங்களும் உலாமா அந்த கோர்ஸ் இருக்கவங்க இந்த டைம் டேபிள் படி என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் ஒன் அந்த இதை தவிர மீதி வந்து காமன் பேப்பரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு டேட் படி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ 18ஆம் தேதி எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிள் இந்த வீக்கே உங்களுக்கு வந்து இந்த வீக் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சண்டேக்குள்ளே உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். ஹால் டிக்கெட் வந்தோன்னே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் ஹால் டிக்கெட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் முதற்கொண்டு அதில் வந்துடும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போய்ட்டு எக்ஸாமுக்கு நீங்கள் அப்பியர் ஆகிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.